வணக்கம். சுவையான லெமன் போகா எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஈஸியானது, 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு 1 கப்பு அவுள் எடுத்து நல்லா கழுவி தூச அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஊற வைக்கணும். அடுத்து ஒரு லெமனை எடுத்து புழிஞ்சு அதில் உள்ள கொட்டையை எடுத்துடணும். லெமனை புழிஞ்சு கொட்டை எடுக்கிறதுக்குள்ள அவுள் ஊறி இருக்கும். ஏன்னா அவுள் அதிகமாக ஊறிச்சுன்னா ஸ்டெடியாக இருக்காது, தூள் தூளாக ஆயிரும். ஊற வச்ச அவுளை நம்ம ஒரு வடிகட்டியை எடுத்து அதில் நம்ம ஊற வச்ச அவுளை தண்ணியை வடிகட்டி எடுக்கணும். வடிகட்டி தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறணும். அடுப்பில் சட்டியை வச்சு சட்டி காஞ்ச உடனே 2 ஸ்பூனோ அல்லது 3 ஸ்பூனோ நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா காய விடுங்க. காஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் நடக்கடலை இல்லாதவங்க கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுக்கலாம். அதோட ஒரு மிளகா வத்த போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கிட்டு இருக்கணும். வறுத்த உடனே 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா என்ன செய்யணும், வதக்கணும். நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம புளிஞ்சு வச்ச லெமன் அதில் ஊற்றி நல்லா கிளறணும். கிளறி முடித்த உடனே நம்ம ஊற வச்ச அவுளை அதில் போட்டு நல்லா உதிராத அளவுக்கு நல்லா பக்குவமாக கிண்டி எடுக்கணும். கிண்டி எடுத்தோம்னா நமக்கு சுவையான கோஆப் ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.